அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். ஓரணியில திமுக தாவேக சேரணும், இந்தியா பிளாக்ல அவங்க வரணும் அப்படின்னு திருமாவளவன் தனது கருத்தை முன்வைத்திருந்த நேரத்தில் தான் டிடிவி தினகரன் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பற்ற வச்சிருக்காரு. திமுக அதிமுக கூட்டணி அமைச்சா அதில் என்ன தவறு? தாவேக திமுகவில் வெற்றி பெற்றவங்களையும் திமுகவினுடைய அணியில் இருக்கக்கூடியவர்களையும் அழைச்சிட்டு போகிறாங்க இல்லையா, அது தவறுன்னா இதுவும் தவறு தான், அது தவறு இல்லைன்னா இதுவும் தவறு இல்லை தான் அப்படிங்கிறாரு. அதிமுக எம்எல்ஏக்கள் போகும்பொழுது இவங்க போகக்கூடாதாங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இதை பற்றி தான் இன்றைக்கி விவாதிக்க இருக்கிறோம். வெல்கம் டு சென்சேஷன். டிடிவி பேசினார்ல, அதுக்கு போறதுக்கு முன்னாடி எம்ஆர்வி அவர்கள் அவர் பேசுனதுக்கு பார்த்தலாம்னு நினைக்கிறேன். சரி, நான் எதை மூச்சை பிடிச்சி பேசுறேனோ நீங்க அதுல இருந்து வேற ஒன்று எடுக்கிறதா உங்களுடைய வழக்கம், எடுத்துருங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் சமீபத்தில் ஒரு பேட்டி சொல்லியிருந்தாரு. அதில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துக்கிறார். என்ன அப்படின்னா, டிவிகே வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க, பக்கத்தில் சி விஜயபாஸ்கர் நிற்கிறார். அவர் வச்சுட்டு தான் இவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசுறாரு. விஜயபாஸ்கர் வந்து விஜய் யூனிஃபார்ம்ல நிற்கிறார், அந்த பேண்ட் போட்டு நிற்கிறார். அதை என்ன சொல்றாரு அப்படின்னா, எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து டிவிகே எங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க, பிடிச்சிருந்தது சேர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அதிமுகவில் பல குழப்பங்கள் இருந்தது இல்லையா, என்ன குழப்பங்கள்? எடப்பாடிக்கு அகைன்ஸ்டா ஒரு அணியினர் வந்து போராட்டம் பண்ணாங்க, அதில் கட்சி வந்து 2ஆக உடைஞ்சது. அதெல்லாம் சமாதானமாயிருவான்னு எதிர்பார்த்த டைமில் சமாதானம் ஆகலை. அந்த டைமில் வந்து அங்கே எதுவுமே செட் ஆகாமல் இருந்த டைமில் டிவிகே வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க, பிடிச்சிருந்தது வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்றாரு. 2-3 கேஸ் மேலே இருந்துச்சு, அது இங்கே வந்து சேஃப்டியாக இருக்கும்னு நினைச்சோம், அந்த அப்ரோச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிடிச்சிருந்தது வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்லாங் இருக்குல்ல, அப்படின்ற டோன் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தான் பலரும் எழுப்பக்கூடிய குதிரை பேரம் என்பது அடங்கியிருக்கு. ஏன்னா டிவிக்கிலேருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணாங்க, அப்ரோச் பண்ணி கட்சிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்களோட எம்எல்ஏ பதவிகள் ராஜினாமா பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டதுன்னு தகவல் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் வந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு, அதாவது அதிமுகவில் இருக்கார், அதிமுகவில் இருந்துட்டு அவங்க அப்ரோச் பண்ணுறதை பிடிச்சி போய் தான் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு 2 விஜயபாஸ்கர்களும் வந்து தாவேக்கால சேர்ந்துருக்காங்க. அப்போ இது வந்து உள்ளபடியே குதிரை பேரம் நடந்திருக்கு, தாவேக்காவினர் வந்து குதிரை பேரத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டிற்கு எம்ஆர் விஜயபாஸ்கரோட கருத்து ஒரு வலு சேர்த்திருக்கு. முன்னாடியே வந்து வைகோ அவர்கள் சொல்லியிருந்தார்ல, அவருமே சொல்லியிருந்தாரு, விஜய் தான் எங்கள் கட்சி எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொன்னார், ராஜினாமா பண்ணால் நானே வந்து பிரச்சாரம் பண்ணுறதா சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதுக்கு அவரே முரண்பட்டவர் மறுபடியும் பேசினார். இப்போ அதே மாதிரி தான் எம்ஆர் விஜயபாஸ்கரும் போகிற போக்கில் வந்து பிடிச்சிருந்தது வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி குதிரை பேரம் நடந்துருக்கு அப்படின்ற ஒரு இதை வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறது என்பது தாவேக்காக உள்ளபடியே இன்னொரு பெரிய பின்னடைவு தான். ஆனால் பின்னடைவு இருந்தாலும் மக்கள் கேட்கவா போகிறாங்க குதிரை பேரத்தை பற்றி? இல்லை, இப்போ குதிரை பேரம் திமுகவினர் அதில் சம்மந்தப்பட்டிருந்தால் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கக்கூடிய தாவேக்கா அரசு, தாவேக்காவை சார்ந்தவர்கள் இதற்கான ஒரு முன்னகர்வை செய்யும் பொழுது ஏன் அமைதியாக இருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த புகாரை எழுப்பினார். அப்புறம் கோவில்பட்டி எம்எல்ஏ கருணாநிதி, அவர் வந்து திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர், அவரை வெளிப்படையாகவே தாவேக்கா அந்த பகுதியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் மிரட்டுறாரு, இன்னும் எத்தனை நாள் இருக்க போறீங்க, ராஜினாமா பண்ணிடுங்கன்னு. அப்படி ஒரு வெளிப்படையா மிரட்டி வீடியோ வெளியான பின்பும் கூட அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கோவில்பட்டி எம்எல்ஏ தொடர்பாக பேட்டியும் கொடுத்திருக்காரு. அப்போ இதுவெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் நீங்க ஆல்ரெடி டிஃபமேஷன் கேஸ்ல கைது பண்றீங்க, கைது பண்ற ஒருத்தர் ஸ்டேஷன்ல 6 மணி நேரமா வச்சு எங்களை மிரட்டுறாங்க, தாவேக்கால சேர சொல்றாங்க, திமுக பதவியை ராஜினாமா பண்ண சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, பொதுவெளியில ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். ஒன்று, அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை அப்படின்னா அவரு கொடுத்த புகார் அதன் அடிப்படையில் யார் அவரை மிரட்டினாங்கன்னு விசாரிச்சு அவங்கள கைது பண்ணணும். இல்லை மக்களை குழப்புறாங்க, திசை திருப்பறதுக்காக அப்படி பேசுறாரு அப்படின்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இரண்டையுமே எடுக்காம ஏன் அமைதி காக்குறாங்கன்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, இப்போ அதிமுகவிலிருந்து வந்தவர்கள், அமமுகவிலிருந்து வந்தவர்கள், அமமுகவிலிருந்து வந்த காமராஜ வீடியோ எடுத்து அந்த வீடியோ எல்லாம் வெளியானுச்சு. அந்த வீடியோக்கள்ல இவர் வந்து கையெழுத்து போடுறது, அப்புறம் வந்து பதட்டத்தில் டிடிவி தினகரனோட வந்து பேட்டி கொடுக்கறதெல்லாம் வெளியானுச்சு. அது உண்மைன்னா அதை செய்தது யாருன்னு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் திமுகவினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இது வந்து வெறுமனே அமமுக மட்டும் இல்லை, அதற்கு முன்னாடியே
IUML இருந்து ஒரு MLA இங்கிருந்து அங்க மாறினாரு. அந்த கவர்னருக்கு ஆட்சிக்கு ஆதரவு அளித்து சப்போர்ட் கொடுக்கறப்ப போனப்ப அந்த இதுல IUML MLA ஒருத்தருடைய ஒப்பந்தமும் கையெழுத்து இருந்திருக்கு. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு திமுகவினர் கேள்வி வைக்கிறாங்க. அப்ப குதிரை பேரம் அப்படிங்கிறது இப்போ வர வர டைலூட் ஆயிருக்கு. குதிரை பேரம்னா என்ன, MLA வராரு, அவர் ரிசைன் பண்ணிட்டு வர்றதுல என்னங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொதுமக்களை நார்மலைஸ் பண்ணிட்டாங்களோங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, சபாநாயகர் தொடர்பாக கூப்பிட்டு வச்சு விசாரணை எல்லாம் பண்ணாலும் இப்பதான் நீங்க முடிவெடுத்து இன்னைக்கு சாயந்தரமே சொல்லுங்கன்னு யாரும் அவரை நெருக்கடிக்கு உட்படுத்த முடியாது. அந்த ஒரு டைம் ஃப்ரேம் இல்லாததுனாலையும் அது குறித்த முழு தகவல்களும் நமக்கு வர்றதில்லை. ஆனா போலீசார் இன்னொரு புறம் செந்தில் பாலாஜி அவர் தம்பி இதுல உடன்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை பேரம் நடத்தாங்க. 35 கோடிக்கு குதிரை பேரம் நடத்தினாங்க, 15 MLA டார்கெட் பண்ணாங்க, சபாநாயகரை கவிழ்க்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க, சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர பிளான் பண்ணாங்கன்னு சொல்றாரு. இப்போ அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர பிளான் பண்ணாலும் ஒரு லாஜிக் இருக்கு. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து இன்னொரு சபாநாயகர் வர போறாரு, அவ்வளவுதானே? சரி, ஓகே. இல்ல அது கொண்டு வரதுக்கே வந்து 3/2 பங்கு MLA பலம் வந்து திமுகவுக்கு வேணும். அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 70க்கும் மேற்பட்ட தாவேக MLAக்கள் வந்து திமுக சப்போர்ட் பண்ண மட்டும் தான் தீர்மானம் நிறைவேறும். அப்ப 70க்கும் மேற்பட்ட MLAக்கள் வந்து எப்படி திமுக வந்து பேரம் பேசி இழுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இதுல இன்னொன்னு என்னன்னா, குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னா சகல அதிகாரத்தையும் தன்னகம் வைத்திருக்கக்கூடிய தமிழக அரசு யார் குதிரை பேரத்தை நடத்தினா, ஃபோன் கால் உரையாடல் என்ன, அவங்க சந்தித்து கொண்ட ஃபுட்டேஜ் என்ன, எதையாச்சும் ஒன்று வெளியிட்டு இருக்கணும். ஆனால் நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு, ஆனால் அவங்க ஹோட்டலில் சந்திச்சுக்கிட்டாங்க, அதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறாங்க. இது எப்படிங்க 2 பேரும் ஹோட்டலில் சந்திச்சாங்க, ஃபுட்டேஜ் டிலீட் பண்ணிட்டாங்க, நாங்கள் எப்படி காட்டுறது அப்படிங்கிறாங்க. ஆனால் 2 பேரும் ஒரே ஏரியாவில் இருந்திருக்காங்கிற ஒரு ஃபோன் டவர் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈரோட்டில் இருந்தாங்கன்னு சொல்றாங்களே ஒழிய இன்னும் புலப்பட்டு ரொம்ப தெளிவான ஒரு ஆதாரத்தை நீதிமன்றத்துக்கு முன்னாடி சமர்ப்பிக்க முடியாம தான் இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்க சொல்றது MR விஜயபாஸ்கரனுடைய வீடியோங்கிறது ஒரு 2-3 நாளா வைரல் ஆகிட்டே வருது. அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு பார்க்கணும். அவள வழக்கம் போல இதற்கும் திமுக எதிர்ப்பை முன்வைத்து இதெல்லாம் டைலூட் பண்ண போறாங்களா, அந்த அரசியல் நல்லதா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு என்ன பிரதான பேசு பொருளா இருக்கு அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. திமுக அதிமுக ஓரணியில் சேர்றதுனால என்ன தவறு, காலம் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி மாற்றும். இங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில திமுகவோட போட்டிக்கிட்டு வெற்றி பெற்ற MLAக்கள் கட்சிகள் எல்லாம் தாவேகா தன்னகத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஆட்சி பண்ண முடியும் அப்படின்னா திமுக அதிமுக ஏன் கூட்டணி வைக்க முடியாது, இது என்ன பெரிய தவறான்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்விதான் இன்னைக்கு அரசியல் அரங்கில் ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்கு மறுபடியும். ஆமா, ஆனா எதுக்கு தினகரன் சொல்றது தான் புரியல. ஏற்கனவே வந்து திமுக அதிமுக சேரக்கூடாது அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து தான் நிலவிட்டு இருக்கு. கட்சி அவங்க 2 கட்சிகளும் அவங்களுக்குள்ள என்ன வேணா பேசலாம், ஆனா பொதுவான அரசியல் மேடையில பொதுவான மக்கள் மனதில் வந்து 2 சேரக்கூடாது, 2 கட்சி மக்களுக்கு மாறி மாறி நல்லது செஞ்சிருக்காங்க, ஏன் சேரக்கூடாதுங்கிற கேள்விக்கு தாவேக தரப்புல இருந்து ஒரு நிலையான பதில் கிடையாது. இப்ப நேற்று கூட விஜய் பேசுறப்ப என்ன சொன்னாரு, 2 பேரும் இந்த எலெக்ஷன்ல சேரதான் போறாங்க அப்படிங்கிறாரு. அப்ப சேரதுனால யாருக்கு பயம் வருது, தாவேகாவுக்கு ஒரு அச்சம் வருது. அப்ப 2 பேரும் நீங்க வீழ்த்த முடியும், 2 பேர் கட்சியும் நீங்க செங்கல்லா செதுலா பிரிப்பீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் தங்களை தகவமைச்சுக்கிறது தங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு சேர்றதுனால என்ன தப்பு? இதுக்கு முன்னாடி பாஜக பின்னணியில இருந்து இயக்குதுன்னு நீங்க இன்னைக்கு பாஜக முன்னணியில இருந்து தாவேக அரசு வைக்கிட்டு இருக்கு. ஆளுநர் அர்லேக்கர் மூலமாக யூஜிசியில தேடுதல், அதாவது துணைவேந்தர் தேடுதல் குழுவில் 3 பேர் இல்ல 5 பேர் சொல்றதன் மூலமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை உள்ள விடுறதன் மூலமாக அணுக்கனிம சுரங்கத்துக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதன் மூலமாக இப்போ குப்பையில நடக்கிற ஊழல் இருந்து பல விஷயங்கள்லயும் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஊழல் அரசாவும் இருக்கு, பாஜக பின்னிருந்து இயக்குறாங்க அப்படின்னு கூட்டணி கட்சிகளே சொல்றாங்க. ஒன்னு விசிகா சொன்னிச்சு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் ஊழல் நடக்குதுன்னு. இப்போ நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பியா இருக்கக்கூடிய மதுரை MP சு வெங்கடேசன் என்ன சொல்றாருன்னா, குப்பைகள் அந்த தொடர்பான டெண்டர் எடுக்கிறதுலயும் குப்பைகளை கொட்டி கணக்காட்ட வேண்டிய விஷயத்துல மண்ணை கொட்டி பெரிய அளவுல ஊழல் பண்ணிருக்காங்கன்னு அவர் ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்கிறாரு, அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இது எதற்குமே பதில் சொல்லாம திமுக பேசிட்டு திமுக அதிமுக கூட்டணி பேசிட்டு இருக்கிறது சரியா? திமுக அதிமுக கூட்டணி வச்சா யாருக்கு நஷ்டம்? மக்களுக்கு நல்லது தானே. அந்த வகையில மக்கள் அதை வரவேற்க தான் போறாங்க. அதுல என்ன இன்னொரு சில கருத்துக்கள் இருக்கு. திமுக அதிமுக சேர்ந்து வரதுல 2 விஷயங்கள் பார்க்கலாம். ஒண்ணு, விஜய் எதுக்காக அப்படி சொல்ல வர்றாரு அப்படின்னா, உண்மையிலேயே நமக்கு எதிராக திமுக அதிமுக திரண்டு வந்து ஒரு பொது வேட்பாளர் போட்டாங்க அப்படின்னா அது வந்து தாவேக்காக ஏதோ ஒரு வகையில ஒரு மைனஸ் பார்க்கப்படும், பின்னாடியாக பார்க்கப்படும். ஏன்னா மக்கள் வந்து 35% தான் விஜய் கோட்டு போட்டிருக்காங்க, பேலன்ஸ் வந்து இங்க தான் போயிருக்கு இல்லையா? அப்ப அந்த 2 அணியினரும் வந்து வலுவா வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் விஜய்க்கு வந்திருக்கலாம். அதனாலதான் விஜய் வந்து இன்டென்ஷனல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 பேரும் தனியா
வந்து தேர்தலை போட்டி போட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு, ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வந்து மக்களை ஃபர்ஸ்ட் உடனே ஏற்றுக்க முடியாத மக்களால். ஏன்னா நீங்கள் சொன்னது போல மாறி மாறி தமிழ்நாடு நல்லதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாறி மாறிய குற்றம் சுமத்தி இருக்காங்க, மாறி மாறி எதிர்த்து நின்றுருக்காங்க. இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையே வந்து இரண்டு பேரும் பரம எதிரிகள். அதுதான் வந்து ஒற்றுமையே. திமுக எதிரி அதிமுக, அதிமுக எதிரி திமுக. அந்த எதிரிகள் வந்து 2 மாசத்துல எப்படி ஒன்னா வர முடியும்? ஏன்னா இன்னொன்னு என்ன அப்படின்னா, லாங் டர்மா ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்தா பெரிய கேள்வி. இப்போ விஜய்காண்டி நீங்க ஒன்னா சேர்ந்து வரலாம். அந்த 2029 இன்னும் அதிமுக கூட்டணியில பாஜக இருக்காங்க. பாஜக இருக்கிற சமயத்தில் 2029 லோக்சபா தேர்தலில் திமுக எப்படி பாஜக அகைன்ஸ்ட் அரசியல் பண்ணணும், அதிமுக அகைன்ஸ்ட் எப்படி அரசியல் பண்ண முடியும்? ஏன்னா தாவேக அகைன்ஸ்ட் தான் அரசியல் பண்ணணும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு. ஆனா தொடர்ந்து தாவேக அரசியலையே திமுக எடுத்துட்டு செல்லும் போதுதான் அங்க வந்து பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டில் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப திமுக பாஜக எதிர்ப்பை பலப்படுத்தணும் அப்படின்னா அதிமுக கூட கூட்டணி வச்சா அது முடியாது. அதனால வந்து இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்தாலுமே வந்து இன்னும் ஒரு பெரிய மைனஸா தான் போகுமே தவிர பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாதுன்றது பொதுவான கருத்தா இருக்கு. இல்ல அது ஒரு மோசமான கருத்து. ஏன் அப்படின்னா திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறதுனால யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம்ங்கிற புள்ளியில தான் அதை பார்க்க வேண்டியது. மக்களுக்கு தான் நஷ்டம் சொல்லலாம். மக்களுக்கு எப்படி நஷ்டமாகும்? மக்கள் இத்தனை ஆண்டுகளா வந்து அதை பத்தி மக்களுக்கு என்ன கருத்து? இப்ப ரெண்டு கட்சிகளும் நல்லது மாறி மாறி செஞ்சுட்டு வந்திருக்காங்க, பல விதமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுனால ரெண்டு கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வேணா நஷ்டமா இருக்கலாம், மக்களுக்கு அவங்க ஒன்னும் நஷ்டத்தை செய்ய போறாங்க ஆதாரங்கள் பெருசா கிடையாது. இரண்டு கட்சிகளும் வந்து எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா திமுக குறைச்சு அதிமுக வந்திருக்கு. அப்ப திமுக மேல குறை இருக்குன்னு சொல்லிட்டு தான் மக்கள் அதிமுக வாக்களிச்சிருக்காங்க. அப்ப அதிமுக மேல குறை இருக்குன்னு சொல்லிட்டு திமுக வாக்களிச்சிருக்காங்க. தாவேகாவை கடுமையாக எதிர்த்த கட்சிகள்லாம் தாவேகாவோட போய் சேரலையா? அதை மக்கள் ஏத்துக்கலையா? அப்போ விசிக உடவா தாவேகா ஒரு கட்சி எதிர்த்துக்க முடியும்? விஜயே ஒரு RSS செல்ல பிள்ளைன்னு சொன்னாரு. இடதுசாரிகள் அதோட கடுமையா எதிர்த்தாங்க. வைகோ மிக மோசமா எதிர்த்தாரு. காங்கிரஸ் அதே அளவுல எதிர்த்தாலும் கடைசி நேரத்தில் அவரோட நெருக்கம் காட்டினாங்க. அப்ப இவங்க எல்லாருக்கும் என்ன கொள்கை? இப்ப திமுக அதிமுகவுக்கு ஒரே கொள்கை தான், ஒத்த தலைவர்கள் தான் இருக்காங்க. இவங்களும் பெரியார் ஏத்துப்பாங்க, அவங்களும் பெரியார் ஏத்துப்பாங்க, அண்ணாவை ஏத்துப்பாங்க, இங்கேயும் அண்ணா ஏத்துப்பாங்க. எம்ஜிஆர் வரைக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே கருத்து தான் இருக்கு. இப்ப எம்ஜிஆர் ஏத்துக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஜெயலலிதாவினுடைய பெயர் அம்மா உணவகத்திலிருந்து பல விஷயங்கள்லையும் திமுக அரசு எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தல. டிடிவி தினகரன் சொல்ல வர விஷயம் என்னன்னா, காலம் அதை மாற்றும், காலம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மருந்துங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பொதுப்படையாக தான் பேசுறாரு. ஆனா எது வேணாலும் நடக்கலாங்கிற ஒரு புள்ளியில பேசுறாரு. இருந்தாலும் அணைஞ்சு போன விஷயத்துக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குறாங்களே. இது வரைக்கும் திமுக அதிமுக தலைவர்கள் இது குறித்து என்ன பேசிருக்காங்கிறது தான் கேள்வி. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னா ரெண்டு தரப்புலையும் சொல்றாங்க. பேசப்பட்டது கூறப்பட்டதுன்னு சொல்றதெல்லாம் கூட்டணியில இருந்த கட்சிகள் தான். அவங்க எல்லாரும் என்னென்ன காரணம் சொல்றாங்கன்னா, LK சுதீஷ் காரணமா சொல்றாங்க. பேபி வந்து சொல்றாரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தேசிய தலைவர் பேபி கூட்டணி கட்சியில் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, தாவேக ஆட்சிக்கு அவங்க லாயலா இருக்கணும்ன்றதுக்காண்டி தான் அந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தாவேக ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இரண்டு கட்சியும் பிரதானமா பேச்சுவார்த்தை பண்ணதா சொல்றாங்க இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு அவங்க தாவேக லாயலா இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து அவங்க வந்து திமுக அகைன்ஸ்டா அதிமுக அகைன்ஸ்டா பல கருத்துக்களை தெரிவிச்சுட்டே வராங்க. அதனால கூட்டணி கட்சி தலைவர்களை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி நம்பகத்தன்மை குறைஞ்சிச்சு அவங்க மேல. ஏன்னா தொடர்ந்து நம்பிக்கையா கருத்துக்களை சொல்ல மாட்டாங்க, ஒரே கருத்தை வந்து பின்வாங்குறாங்க, முரண்படுறாங்க. அதனால அவங்களோட வாய்ஸ் என்பது தமிழ்நாட்டில் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு தான் நிதர்சனமான உண்மை. இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, ஓர் அணியில திமுக தாவேகா வரணுங்கிற கருத்தை சொல்லி அது பெரிய அளவுல பேசு பொருளா இருந்துச்சு இல்லையா? அந்த கருத்துக்கு பதில் சொல்லும் விதமாக காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாருன்னா, அது நல்லதுதான். இப்ப மற்ற கட்சிகள்லாம் இல்லையா, கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிரெதிராக இருப்பாங்க, இந்தியா பிளாக்ல இருக்காங்க, அது மாதிரி பல மாநிலங்கள்லயும் கட்சிகள் ஒவ்வொன்றா எதிரெதிராக இருப்பாங்க, ஆம் ஆத்மி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறது நல்லதுதான், பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில இணையணும் அப்படின்னு ஒரு கருத்தை மாணிக்கம் தாகூர் சொல்றாரு. காங்கிரஸ் விட்டு கொடுமா அதுக்கு? எதுக்கு உங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னா, நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்களா? மம்தா விட்டு கொடுக்க மாட்டீங்க, சரத்பவார் விட்டு கொடுக்க மாட்டீங்க, கெஜ்ரிவால் விட்டு கொடுக்க மாட்டீங்க, அப்புறம் எப்படி உங்களோட சேர்ந்து பயணிக்க முடியும்? அதான கேள்வி. காங்கிரஸ் ஆபரேஷன் உத்தரப்பிரதேச போயிட்டாங்களே, அகிலேஷ் யாதவ் செங்கல் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எனக்கு ஒண்ணு புரியல பிரித்தி, யூபியில வந்து 3 இலக்கங்கள்ல போட்டி போடுறாங்க காங்கிரஸ், ஜெயித்தது ஒற்றை இலக்குல. அப்ப எப்படி மேட்ச் ஆகும்? காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் 100 பால் எடுத்து பிடிச்சிட்டு 2 ரன் எடுத்து எப்படிங்க சீட் கொடுப்பாங்க? ஃப்ரெண்ட்லி மேட்ச் போடுவோம், ஃப்ரெண்ட்லி ஃபைட் போடுவோம் அங்கங்க. அதுதான் காங்கிரஸினுடைய டாக்டிஸா இருக்கு. ரெண்டாவது, இப்படி சொல்லக்கூடிய காங்கிரஸும் திருமாவும் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பகையை வந்து எப்படி அவங்க மறந்துட்டு வருவாங்கன்னு சொல்ல முடியும்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு திருமா பாமகவோட இதே மாதிரி நிலைப்பாடு எடுப்பாரா? இப்ப பாமக உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் செய்யக்கூடிய கட்சிகளா அவங்க பார்வையில் தெரிஞ்சாலும்
அவங்களும் பாஜக எதிர்ப்புன்னு ஒரு புள்ளியில வந்து அது மாதிரி ஏத்துப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கூடவே சேர்ந்து எழுப்புறாங்க எல்லாரும். இன்னொன்னு, திமுகவை பொறுத்த வரைக்கும் தாவேகா தன்னுடைய அரசியலை தமிழ்நாட்டில் காலி பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. தாவேகாவுக்கு திமுக ஒரு தீய சக்தியா தெரியுது. திமுக தாவேகாவை எதிர்கொள்றதுல இன்னும் சிரமப்பட்டு இருக்குங்கிற நேரத்தில் எப்படி திமுகவோட கைகோர்த்து திமுக தாவேகா நிற்கும், அல்லது தாவேகாவோட கைகோர்த்து திமுக எப்படி இயங்கும்? திமுக அளவுக்கு எத்தனை விஷயங்கள்ல தாவேகா வலுவான எதிர்ப்புகளை வச்சிருக்கு, வலுவான கண்டனங்களை பாஜகவுக்கு எதிராக சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆட்சி பொறுப்பு வர்றதுக்கு முன்னாடியும் சொன்னதில்லை, ஆட்சி பொறுப்புக்கு பின்னாடியும் கடுமையா கண்டிச்சதும் இல்லை. அவங்க திட்டங்கள் எல்லாத்தையும் சத்தம் இல்லாம இங்க ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதுல ஒண்ணுதான் நம்ம நேற்று சொன்ன இந்த இவர் அணுக்கனிம சுரங்கத்திட்டத்தை எக்ஸ்டென்ஷன் பண்றதா இருக்கலாம், விபிஜி ராம்ஜி 100 நாள் வேலை திட்டம், அப்புறம் இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்தல் குழுவில் நடந்தக்கூடிய ரொம்ப போற போக்குள்ள நடக்குது, 3 பேர்ல இருந்து 5 பேரா மாறுறது, அதனுடைய பின்னணி பயங்கரம் குறித்து பலரும் பேசுறாங்க. பல பொதுப்பணித்துறையிலிருந்து, அதாவது குறிப்பா சொல்லணும்னா அங்கன்வாடி எல்லாம் தனியார் மயமாக போகுது அப்படிங்கிற பிரச்சனைகளா இருக்கலாம். இன்னொன்னு, அரசு பேருந்து வந்து எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, அரசு பேருந்து எண்ணிக்கை ஏன் குறைஞ்சிச்சுன்னு இடதுசாரிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதாவது பெண்களுக்கான இலவச பேருந்துகள் குறைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. அதுவும் சொல்றாங்க. நீங்க வந்து பாஜக திட்டம் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலங்களில் நடந்த பல விஷயங்களும் இப்போ குளறுபடியை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளாகுது. பாஜக தான் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறதோ அது எல்லாமே தாவேக்க மூலமா செஞ்சுக்குதுங்கிற விமர்சனம் இருக்கு. ஆளுநர் உள்ள வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு. வட மாநிலத்தில் தமிழ் படிக்கிறாங்க, அதனால தமிழ்நாட்டில் வடமொழி ஒண்ணு படிக்கணும் அப்படின்னு மெல்ல இந்தி திணிக்கிறதுக்கான ஒரு வேலையில ஈடுபடுறாரு. இந்த கருத்தெல்லாம் பதிவு பண்றாரு. அப்ப இந்த மாதிரி நேரத்தில் எப்படி ஓரணியில அவங்க திரள முடியும்? ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பாஜகவுக்கு எதிராக இந்தியா பிளாக்ல சேரவும் இல்லை. இந்தியா பிளாக்ல எஸ்ஐஆர் பெட்டிஷன் திமுக போட்ட மாதிரி அதுல கையெழுத்தும் அவங்க போடல. வேற எதுவும் கடினமான வார்த்தைகள், அதாவது மேலோட்டமான அரசியலை தாண்டி கொள்கை ரீதியாக எந்த ஒரு எதிர்கருத்தையும் வச்சதில்லை. சனாதானம் குறித்தோ அல்லது அவங்க செய்யக்கூடிய வேறு சில விஷயங்கள், இஸ்லாமிய எதிர்ப்பு, இதற்காக எல்லாம் விஜய் பேசின மாதிரி எங்கேயும் தெரியல. மேலோட்டமா பேசுறாரு, நடைமுறை சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் மேலோட்டமாக பேசுறாரு ஒழிய ஆழமான கருத்தியல் சார்ந்த எந்த பிரச்சனைகள்லையும் தாவேகாவோ விஜயோ கருத்து சொல்றது இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தொடங்கினப்ப ஆதவர்ஜுன அமைச்சர் சொன்னார், சனாதனத்தில் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே கருத்துங்கிற மாதிரி சொன்னார். அதற்கப்புறம் அந்த மாதிரி டெப்தான ஒரு கருத்து எங்கேயுமே தாவேக்கார சார்பாக வரதில்லை. இப்போ இன்னொன்று, திருமாவளவன் ஒரு முக்கியமான கருத்து பதிவு பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னா, உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே ஃபோன் பண்ணி வாழ்த்தினாரு, அவரோட பர்த்டேக்காண்டி அமித்ஷா ஃபோன் பண்ணி வாழ்த்தினதா. இதுதான் முதல் முறையாக அமித்ஷா டேரக்டாக திருமாவளவன் கால் பண்ணி சொல்றாருன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி என்ன பேசப்பட்டது அப்படின்னா, ஒவ்வொரு எம்பிக்கும் வந்து அமித்ஷா வந்து அவங்களோட பிறந்தநாள் அப்போ ஃபோன் பண்ணி வாழ்த்துறது வழக்கமான உண்டு தான் சொன்னாலும், திருமாவளவனுக்கு குறிப்பாக வந்து இப்போதான் முதல் முறையாக வாழ்த்து தெரிவிச்சிருக்கதா செய்திகள்லாம் சொல்கிறேன். அது வந்து எப்படி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகளை மாற்ற போகுது, அதை திருமாவளவன் அவர்களே வந்து மேடையில் வந்து பெருமைப்பட்டு சொல்றதெல்லாம் பார்த்தோம். நம்ம இன்னைக்கு அமித்ஷாவை கால் பண்ணி பேசினதில் அவ்வளோ பெருமையாக சொன்னதெல்லாம் பார்த்தோம். ஒரு பக்கம் வந்து பாஜக சனாதன எதிர்ப்புல வந்து தமிழ்நாட்டோட மிக முக்கிய குரலா திருமாவளவன் இருக்காரு, அது மறுக்கவே முடியாது. அதுல வந்து உறுதியா இருக்காருன்னு சொல்லிட்டு தான் உறுதியாக நமக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி தொடர்ந்து இந்த கூட்டணி குழப்பங்களாகட்டும், அவர் தொடர்ந்து முரண்படுற வழக்கங்களாகட்டும், இன்னைக்கு அமித்ஷாவோட அந்த உரையாடல்லாம் வந்து வெளிப்படையிலேயே அவர் வந்து பேசுறது வந்து என்ன மாதிரி ஒரு கணக்கை வந்து கொடுக்க போகுது அப்படின்ற பல குழப்பங்கள் எழுந்திருக்கு. இல்லை, இதில் திரும்பவே அந்த பேச்சில் என்ன சொல்றாருன்னா, இதற்கு முன்னாடி ஃபோன் பண்ணாரா என்னன்னு எனக்கு தெரியல, இன்னைக்கே பல முறை தொடர்பு கொண்ட பிறகுதான் நான் வந்து பேசுறேன். ஆக்சுவலாக என் ஒரிஜினல் பர்த்டே ஜாதகப்படி வேற ஒரு நாள், இது வந்து அஃபீஷியலாக என்னுடைய டாக்குமெண்ட் படியான பர்த்டே, அதுக்கு விஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாரு. அதில் என்ன பொருள் அப்படின்னா, மாதிரி அமித்ஷா திருமாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லலை, சமீப மாதங்களாகவே அவங்க வந்து பாஜக சார்பாக எம்பிக்களாக இருக்கிற எல்லாருக்கும் உள்துறை அமைச்சர் ஃபோன் பண்ணி பிறந்தநாள் அன்னைக்கு வாழ்த்து சொல்றத ஒரு சிஸ்டமாக மாற்றிட்டு வராங்க. இதற்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து எம்பிக்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கடிதம் வரும். ஆனால் இந்த முறை தான், இந்த சில மாதங்களாக தான் எம்பிக்களுக்கு நேரடியாக அமித்ஷா ஃபோனில் வந்து வாழ்த்து சொல்றதுங்கிற ஒரு சிஸ்டமை உருவாக்கியிருக்காங்க. எதுக்கு உருவாக்குனாங்கன்னு தெரியல. ஆமா, இது அவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க மக்கள் பிரதிநிதிகளோட. இதற்கு முன்னாடி இதே விசிகாவை சேர்ந்து எம்பி ரவிக்குமார் இருக்கார் இல்லையா, அவருக்கு இதே மாதிரி அமித்ஷா வாழ்த்து சொன்னாரு அப்படின்னு அவரே பொதுவெளியில ஒரு பதிவு போட்டிருந்தார். அதனால இது புது விஷயம் கிடையாது, திருமாவுக்கு மட்டும் வாழ்த்து சொல்றது இல்ல, ஆல்ரெடி எம்பி ரவிக்குமாருக்கு அந்த வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அவர் போட்ட பொழுது அது நேரெதிர் விமர்சனங்களை கட்சிக்குள்ளேயே சம்பாரிச்சிச்சு. அது எப்படி நீங்க அமித்ஷா கூட பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கட்சியினரே சிலர் வந்து பொதுவெளியில அவர் குறித்து கருத்துக்களை முன் வச்சாங்க. அப்ப இந்த நேரத்தில் திருமா அப்படி பேசுறது வந்து நம்ம சொல்ற மாதிரி அரசியல் ரீதியாக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாது.
ஏற்படுத்தாது அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா திரும்பவே என்ன சொல்றாரு, தனி மனித நட்புங்கிறது வேற, ஒரு கட்சி சித்தாந்தத்துடனான உடன்பாடுங்கிறது வேற, அதுல நாங்க தெளிவா இருக்கோம். அப்படித்தான் நான் திமுகவோட என்னைக்கும் உறவு தொடரும்னு சொன்னேன். அதை வந்து இவங்க தப்பா சொல்றாங்க அப்படின்னாரு. யார் அவங்க கட்சிக்காரங்க தப்பா சொல்றாங்களோ, நம்ம எல்லாம் தப்பா சொல்றோம். ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும், ஒரு மூளை வேணும் அப்படிங்கிறாரு. எல்லாரும் திட்டுறாரு. ஆனா அன்னைக்கு எஸ் பாலாஜி என்ன சொன்னாரு, அது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லிட்டாரு அப்படிங்கிறாரு. இன்னைக்கு திரும்ப மறுபடியும் உறவு வேணுங்கிறது நான் இயல்பான ஒரு தனி மனித உறவை தான் நான் சொல்றேங்கிற மாதிரி திரும்ப அதுக்கு வேறொரு பொழிப்புரை கொடுக்கிறாரு. இப்படி மாறி மாறி பேசுறதுனால நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, நான் ஓரணியில திமுகவும் தாவேக்காவும் வரணும்னு சொல்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய அரசியல் பக்குவம் வேணும் அப்படிங்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க உனக்கு மூளை கிடையாது அப்படிங்கிறாரு. அப்ப இங்க உள்ளவனுக்காக தானே அரசியல் பண்றாரு, இங்க உள்ள மூளைக்கு ஏற்ற மாதிரி தானே அவர் புரிய வைக்கிற மாதிரி பேசணும். புரியலன்னா புரிய வைங்க. ஆமா, இன்னொரு முக்கியமான கவலை வெளிப்படுத்தியிருக்காரு. அதிமுக வந்து கரைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்ற கவலை வெளிப்படுத்தியிருக்காரு. காத்துல கரைஞ்சிட்டு இருக்கு, கற்பூரம் கரையும்ல அந்த மாதிரி தானா ஒவ்வொரு எம்பிக்களை யார் இழுத்துட்டு இருக்கிறது, ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் இழுக்கிறது தாவேக்கா. ஆனா இந்த கேள்வியை கடந்த காலங்களில் திரும்ப முன்னாடி வச்ச பொழுது அதை நீங்க அதிமுக தான் கேட்கணும், எடப்பாடி கிட்ட தான் கேட்கணும். எடப்பாடி பதில் சொல்லாம அமைதியா இருக்காருன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் கிட்ட வந்து கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிறாரு. ஆனா அதிமுக கரையுதுன்னு ரொம்ப அளவுக்கு அதிகமா கவலைப்படுது திரும்ப தான் பல காலகட்டங்களில் கவலைப்பட்டாங்க. இப்பவும் அந்த கவலையை வெளிப்படுத்துறாரு ஒழிய அதிமுகவை கரைக்கிறது யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அதிமுக கரையுதுங்க, ஆமா கரையுது. யாரு கரைக்கிறா? அமித்ஷா கரைக்கிறாரா, விஜய் கரைக்கிறாரா, அல்லது எடப்பாடியே ஆள் அனுப்பி வைக்கிறாரா, அல்லது ஸ்டாலின் வந்து அதிமுக உடைச்சு இங்க இருந்து தாவேக்கா போங்கிறாரா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப முரண்பாடா தான் தெரியுது. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப திரும்ப வந்து அமித்ஷாவோட பேசிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து சர்ச்சையா மாத்துவாங்க. ஆனா திரும்ப சொல்றாரு, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப விஜய் ஜெயிச்சாரு, அது வரைக்கும் தீய சக்தின்னு திமுக சொல்லிட்டு மறுநாளே ஏன் போய் சேர்றாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப திமுகவுக்கு தாவேக்காவுக்கு என்ன உறவுன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாரு. இதற்கு முன்னாடி கரூர் விவகாரத்துல இதான் சொன்னாரு, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஏதோ உறவு இருக்கு, இல்லைன்னா விஜய் மேல ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க, ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறது பின்னாடி இந்த உறவு ஏதோ இருக்குன்னு தோணுதுன்னு சந்தேகப்பட்டார். இன்னைக்கு திரும்ப அந்த கருத்தையும் சொல்றாரு. நம்ம அதையுமே எடுத்துக்கொண்டு இருக்கு. ஆனா அதிமுகவை யாரு கரைக்கிறாங்க அப்படிங்கறது மட்டும் அவரு சொல்ல மாட்டேங்கிறாரு. அதே நேரம் திமுக பேசுற அரசியல்ங்கிறது விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியல், அதனாலதான் திமுக குறிவைக்கப்படுகிறது சொல்ற திரும்ப திமுகவோட என்னைக்கும் நட்பு தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சிக்கு வருமா மறுபடியும் சந்தேகமா இருக்கு, கவலையா இருக்கு அப்படிங்கிறார். திமுகவோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இங்க இருந்து அங்க போய் சேர்ந்துட்டு அப்புறம் இப்படி எல்லாம் கவலைப்படுறதுங்கிறது பொது வழியில என்ன நம்பகத்தன்மை ஏற்படுத்துங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து பதவிக்காக மட்டும் இல்ல, பொறுப்புக்காக மட்டும் இல்ல, கொள்கை ரீதியான ஒரு கட்சிங்கிறாரு. இப்படிதான் தேர்தலுக்கு முன்னாடி இந்த கொள்கை கூட்டணின்னு எல்லா தலைவர்களும் சொன்னாங்க. ஆனா தேர்தலுக்கு பின்னாடி இந்த கொள்கை ஒரு 3 மாசம் கூட தாங்கல, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு உடனே போய் தாவேக்காவோட ஐக்கியமாயிட்டாங்க. இதுல இது வந்து ஒரு பெரிய விஷயமா திரும்ப சொன்னது வந்து இன்னைக்கு பூதாகரமாக பேசப்பட்டு வருது. ஆனா பாஜக நெருங்க மாட்டார் திரும்ப அப்படிங்கிறது அரசியல் தெரிந்த எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த முரண்பாடும் மாறுபட்டு பேசுறதும் இதை வந்து எதிர்கேள்வி எழுப்புற எல்லாருக்கும் மூளை இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் புரியல இந்த ஸ்டாண்டுன்னு சொல்றதும் தான் மீண்டும் சர்ச்சைக்கு வித்துட்டு இருக்கு. ரெண்டாவது ஒரு விஷயத்தை கவனிச்சிக்கிற அழகு, இப்ப வழக்கமா விஜய் வந்து ஒரு இடத்துல பேசுறாரு அல்லது விஜய் ஏதாவது ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளிவரும், எதிர்கட்சி தலைவர்கிட்ட இந்த அறிக்கையை வெளிவரும். நேற்று திமுகவை கடுமையா விஜய் சாடி இருக்காரு, இல்ல வழக்கம் போல சாடி இருக்காரு. ஆனா நேற்று வந்து ஹெவி டோஸ்ல போயிருக்காரு, ஓடு 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 அப்படின்னு சொன்னதாக லண்டனுக்கு ஓடிட்டாங்க, சிங்கப்பூர் போயிட்டாங்க. அந்த மாதிரி நான் வந்து லண்டன் போனார் அவரை சொல்லல, என்னைக்கு ஸ்டாலின் சாருடைய மரியாதைக்குரியவர், நான் வந்து ஏவா வேலுவ சொன்னு பேர் சொல்லாம சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்துல உதயநிதி உடனே ரியாக்ட் பண்ணிருப்பாருன்னு பார்த்தா இன்னைய வரைக்கும் அவர் பதிவு போடல. செந்தில் பாலாஜி ரியாக்ட் பண்ணிருக்காரு, செந்தில் பாலாஜி பண்ணிருக்காரு, முன்னாள் அமைச்சர் எஸ் சிவசங்கர் பண்ணிருக்காரு, கட்சியினுடைய ஊடக பிரிவுல இயங்கக்கூடிய எல்லாரும் பதிலடி கொடுத்திருக்காங்க. அங்கதான் என்ன தெரியுது அப்படின்னா, ஒருவேளை திமுக தலைமை வந்து ரியாக்ட் பண்ண வேண்டாம், இரண்டாம் கட்ட தலைவர்கள் ரியாக்ட் பண்ண போதுன்றாலும் முடிவு பண்ணிட்டாங்களா? இல்ல கடந்த கால படிப்பினை இதை சொல்லி தரலையா உங்களுக்கு? கடந்த காலத்துல இது மாதிரி புறக்கணிச்சதுனால தானே கடுமையாக திமுக வீழ்ச்சியை சந்திச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு திமுக தலைவர் ரியாக்ட் பண்ணல, எதிர்கட்சி தலைவர் ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிற நம்ம ஜஸ்ட் லைக் தட்டா எடுத்துட்டு போக முடியாது. ஆனா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியோட மூவ் ஆகுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கடந்த காலங்களில் தாவேக்க வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளும் இவங்களும் வச்சாங்க, இவங்க வச்சதும் பேசு பொருள் ஆனிச்சு. ஆனாலும் திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகுது, எதுவுமே மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு விமர்சன பார்வை இருக்கு இல்லையா? அதனால சோர்ந்து போயிட்டாங்களா அல்லது ஸ்ட்ராட்டஜியோட தான் இந்த அமைதியை காக்குறாங்களா அப்படிங்கறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிற வினோத செய்தி. இப்போ இதில் மத்திய பிரதேசம் டெல்லியில் ரிக்ஷா அதிகமாக ஓட்டிட்டு இருக்காங்க இல்லையா, எலக்ட்ரானிக் ஆட்டோ. அதில் வந்து ஒரு நபர் ஒரு வீடியோ வெளியாயிருக்கு.
அந்த இ ரிக்ஷா இவி ரிக்ஷா நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த எலக்ட்ரானிக்கை தாண்டி பேட்டரியில ஓடக்கூடியது. அந்த ரிக்ஷாவை பொறுத்த அந்த ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, அதுல ஒரு வீடியோ வெளியாகுது. அதுல ஒரு முதியவர் ஒருத்தர் ரொம்ப தூரம் அந்த ஆட்டோவை தள்ளிக்கிட்டே போறாரு. ஏன் என்னாச்சுங்க, ஏங்க ஆட்டோ தள்ளிட்டு போறீங்கன்னு 2 பசங்க போய் பேச்சு கொடுக்குறாங்க. என்னன்னு தெரியலப்பா, நடுரோட்டில் நின்றுடுச்சு, 1 மணி நேரமா தள்ளிட்டு இருக்கேன், சவாரியெல்லாம் விட்டுட்டு போயிட்டு, இன்னும் நம்ம முக்கியமான என்ன பிரச்சனைனே தெரியல, அடுத்த சவாரி வேற இருக்கு, முக்கியமான சவாரி அப்படின்லாம் புலம்பிட்டு வர்றாரு. அதை வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு விஷயம் சொல்றான், ஏங்க இது வர வர இந்த ரிக்ஷால இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி பண்ணி விடுற மாதிரி மொபைல் மூலமா சரி பண்றான். அதை பார்த்துட்டு அந்த பெரிய ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு. கடைசியா பார்த்தா அந்த வேட்டு வச்சதே இந்த பயிலோ தான். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த இ ரிக்ஷாவை சீனா ஒரு ஆப் இருக்கு, சீனா ஆப், இந்த சீனா ஆப் மூலமா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை கண்ட்ரோல் பண்ணி இது ஒரு சேட்டையா பிராங்க் பண்றாங்களாமா. அவர் வாழ்க்கையில போய் சோதனை கொடுக்கறதுங்கிற பேர்ல ரீல்ஸ் எடுக்கிறாங்க. ஆமா, ரீல்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம ஊர் ஸ்லாங்ல சொல்லணும்னா அந்த பிராங்க் பண்றங்கிற பேர்ல அவரோட ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் வாழ்க்கையை பாதிச்சிருக்காங்க. அதுக்கான பேஷண்ட் இது எவ்வளவு கொடுமை பாருங்க. வயசான ஒரு நபரை வந்து வெயில்ல தள்ளிட்டு போயிருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கடைசி வரைக்கும் உண்மையே தெரியல, நீங்க ஹெல்ப் பண்ணிக்காங்க நம்பிட்டு போயிருக்காரு. இந்த செயல்ங்கிறது ஒரு வீடியோவோட நிக்காம அந்த டெல்லி மத்திய பிரதேசம் மாதிரியான பகுதிகள் முழுக்க அது பரவி இருக்கு. அங்கங்க இ ரிக்ஷா நின்னுக்குது, அங்கங்க பிரச்சனை பண்ணுது, சவாரி ஏற்றிட்டு போறப்ப அல்லது ரோட்ல லோடு ஏற்றிட்டு போற ஏதோ ஒரு பிரச்சனைல நின்னுக்குது அப்படின்னு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் மத்திய அரசு இதில் உள்ள வந்து இந்த மாதிரியான ஆப்புகள், சீன ஆப்புகளை பிளே ஸ்டோரில் வைக்காதீங்க, இது பெரிய இடைஞ்சல் கொடுக்குது அப்படின்னு பிளே ஸ்டோர்லேருந்து நீக்கிருக்காங்க. இதற்கான வெப்சைட்டில் அதுக்கான ஏபிகே ஃபைல்லாம் கிடைக்கும்னு வச்சுங்களேன். ஆனாலும் இது ரொம்ப தீவிரமாக பண்ணணும், ஏழை எளிய மக்கள் வாழ்க்கையில் விளையாடக்கூடிய இந்த மாதிரியான ஆப்புகளை தடை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இது ஒரு மோசமான செயலாக தான் இருக்கு. எவ்வளவு கியூட்டா பண்றாங்க ரீல்ஸ், மோசமான செயல் அப்படிதான் அதை பாக்குறாங்க. அடுத்து பேசுவாழகு மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். பற்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.